வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி. இது இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ். நான் உங்கள் கேகே. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு டிசம்பர் 5th. ஸோ க்ளோசிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி அகைன் வந்து ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்துருக்காங்க. 20,855 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 0.81% வந்து அப் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து 47,012. ஸோ இதுவும் வந்து ஆல் டைம் ஹை தான். 1.25% வந்து அப் கொடுத்துருக்காங்க. சென்செக்ஸ் வந்து ஒரு 0.63% வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஓவராலாக வந்து எனர்ஜி, மெட்டல், பிஎஸ்சி பேங்க்கு, ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே வந்து டாப் கெய்னிங் செக்டராக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதாவது டாப் லூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து இன்றைக்கி டாப் லூசர்ஸாக இருக்காங்க செக்டர் வைஸில். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெய்னர்ஸ், டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எஃப்ஐ அண்ட் டிஐயோட இன்றைக்கி பர்ச்சேசிங் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா 5th டிசம்பரில் வந்து இன்றைக்கி எஃப்ஐஐ ஓவரால் வந்து 5,200 கோடி வந்து பையிங் ரேட்டில் இருக்காங்க. டிசம்பர் 1 1,500, 4 2,000, 5th வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5,200 கோடி. ஸோ எஃப்ஐஐயை பொறுத்தளவுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான வந்து பர்ச்சேசிங் ரேட்லேயே இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு டாப்பில் போயிட்டே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஐ ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 1,300 கிட்டத்தட்ட வந்து 1,400 கோடி வந்து நெகட்டிவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த மந்த்லேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து நெகட்டிவ், அதாவது செல்லிங் மோடில் வந்து டிஐ இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டியோட வந்து இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து இன்றைக்கி லைட்டாக வந்து ஒரு கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் லோ அப்படின்ற மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. பட் ஆனால் அந்த கேண்டிலுக்கு அப்புறமா வந்து ஒரு நல்ல புல்லிஸ் கொடுத்துட்டு அகெயின் வந்து ஒரு நல்ல ட்ராப் கொடுத்துட்டு அகெயின் அந்த அதாவது நம்ம கேண்டில் வந்து ஓப்பன் ஆச்சு இல்லையா, அதோட லோ கிட்ட வந்து டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மார்க்கெட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அகெயின் அதாவது எப்படி வந்து ஒரு ரெக்கவர் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி வந்து கிராஜுவலாக வந்து அப் கொடுத்துட்டு ஒரு 20,850 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா 20,700 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து எங்கே இருக்குன்னா 20,922 அந்த ரேஞ்சில் வந்து நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்குற இடம் வந்து 21,100 அந்த ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து 20,850, 21,000 வந்து டச் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து ஒரு 150 புள்ளி மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாகவே வந்து டச் பண்ணிவிடும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துருந்தோம். ஆனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் டச் பண்ணும், இந்த இடத்துல தான் டச் பண்ணிவிட்டு வந்து கீழே போகும் இல்லை மேலே போகும் அப்படின்றது எல்லாமே வந்து ப்ரிடிக்ஷன் தான். பட் நம்ம வந்து ப்ரிடிக்ஷனை வச்சு மட்டுமே வந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணிட முடியாது. அதுக்கான பேக்ரவுண்டு வந்து சில ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணணும். அதாவது எப்படி அப்படின்னா நிறையா வந்து நியூஸஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதாவது வந்து இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்றத வந்து இங்கே பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவோம். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, குளோபல் மார்க்கெட்டை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு இதில் வந்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட்டை வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு மட்டுமே வந்து ஒரு மார்க்கெட் வந்து மேலே போய்டும் கீழே வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு வந்து இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் இருக்காங்க இல்லையா, பேங்க் நிஃப்டியும் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்காங்க. இது வந்து என்னென்னா ஓவர் பாட் ஜோனில் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே பார்த்துருந்தோம். பட் இது வந்து என்னென்னா ஓவர் பாட் அப்படின்றது என்னென்னா அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீச் பண்ண பாயிண்ட்டுக்கும் மேலே போகிற பட்சத்தில் வந்து இன்னும் வந்து ஓவர் பாட்டில் தான் போகுது அப்படின்றத வந்து நம்ம இந்த ட்ரெண்ட்லேருந்து புரிஞ்சுக்கலாம். பட் எப்போ வேணாலும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து நிறையாவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங்கை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னா அடுத்து பாசிட்டிவ் நியூஸில் வந்து சடனாக வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு மேலே போயிடும். ஆனால் ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்து டக்குன்னு வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துடும். நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து மேலே போச்சோ ப்ராஃபிட் புக்கிங்கில் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அந்த மார்க்கெட் வந்து கீழே வரும்போது வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து ஒரு மார்க்கெட் ரிஸ்க்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து இன்றைக்கி அதே மாதிரி தான் நிஃப்டி வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து பேங்க் நிஃப்டியை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கேப் அப் ஓப்பனிங்கில் கொடுத்துட்டு ஃபஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் லோவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஈக்குவல் ஹையில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கால் வந்து நமக்கு செல்லிங் கால் தான். பட் ஆனால் நிஃப்டியில் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பேங்கிங் நிஃப்டியும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல புல்லிஸ் கொடுத்துட்டு அகைன் ஒரு நல்ல ட்ராப்பு அகைன் வந்து கிராஜுவலாக வந்து ரெக்கவர் மோடில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து 46,962
48 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்கிங் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து சப்போர்ட் ஜோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 46,476 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இமீடியேட்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 47,230 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அந்த லைன் வந்து சப்போஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா 47,450 அந்த ரேஞ்சுக்கு வந்து போகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ சப்போஸ் இந்த லைன் வந்து பிரேக் ஆகிற பட்சத்தில் வந்து 48,000 டச் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்கிங் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து கீ ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதானியோட மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நான் அதானி க்ரீன் ஸ்டாக்ஸை மட்டும் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 20% வந்து அப் கொடுத்துட்டு 1348 அந்த ரேஞ்சில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதானி க்ரீனை பொறுத்தளவுக்கு வந்து இன்றைக்கி என்ன மேஜர் நியூஸ் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து என்னென்னா அப்கமிங் லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட்டை வந்து ஒன்று இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாங்க குஜராத்தில். ஸோ இது என்ன அப்படின்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரினியூவல் எனர்ஜியாக இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பில்லியன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கோட காஸ்ட்டு. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட கெப்பாசிட்டி வந்து 17 ஜிகாவாட்டாக வந்து இருக்கும். இந்த 17 ஜிகாவாட்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா உலகத்துலேயே வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் ரெனியூவல் எனர்ஜி அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து இதை பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து இதோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா 2167 மெகாவாட்டோட பிளானை வந்து இவங்க வந்து இன்ஸ்டாலேஷனை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட விஷன் பார்த்திங்க அப்படின்னா 2030 45 ஜிகாவாட்டாக வந்து இந்த ரெனியூவல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இவங்களோட ட்ரீமாக இருக்குது. ப்ளஸ் வந்து அதாவது இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 8 இன்டர்நேஷ்னல் பேங்க்கை வந்து இதுக்காக வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படி தான். ஸோ இதை பற்றி வந்து எம்டி ஜாயின் ப்ளஸ் வந்து சிஇஓ அமித் சிங் ஸோ இவங்க வந்து இதை பற்றி ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. ஸோ அதானி க்ரீன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 2030 வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிடி இன்ஜினியரிங் அப்படின்ற வந்து ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிடி இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு வந்து இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து 1983 வந்து இவங்க இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் செட் லேமினேஷன் ப்ளஸ் சீட் லேமினேஷன் ப்ளஸ் வந்து மோட்டர் கோர்ஸு சப்அசம்பிளி டைகாஸ்ட் மோட்டர் இதெல்லாமே வந்து இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா புரோக்கரேஜ், அதாவது இந்த கம்பெனிக்கு வந்து புரோக்கரேஜ் வந்து கொடுத்துருக்கிற கால் வந்து பைக்காலாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 734 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மட்டுமே வந்து ஒரு 5% வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100+% வந்து இதுக்கான ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் கரண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130+ வந்து இதுக்கான ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுக்கப்புறமா இந்த டைம்லேருந்து இன்னும் வந்து ஒரு 30%க்கு வந்து அப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரோக்கரேஜ் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து கம்பெனியுமே ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டை வந்து நம்ம மார்க்கெட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராகவே இருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்களோட எக்ஸ்பேண்டிங் பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட ரெவன்யூ செக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட், அதாவது நம்ம காகர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து ரெவன்யூ வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 13%க்கு வந்து அப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பிளான் பண்ணுறாங்க. எப்போனா ஃபினான்ஷியல் இயர் 2026. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியும் பார்த்திங்கன்னா 38% வந்து அப் கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் இயர் 2026. ஸோ பிடி இன்ஜினியரிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து ஒரு நல்ல காலாக இருக்கும், ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கும். நீங்களும் வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து இதோட நியூஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டாக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஸோ பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டாக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். ஸோ பிளைண்டாக பிகினராக இருக்கிறவங்க தயவுசெய்து வந்து இந்த ஸ்டாக், அதாவது பிளைண்டாக ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறது எக்ஸிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எதுவும் வேணாம். ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரிஸ்கியான ப்ராசஸ் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் எண்டு, அதாவது இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 21K மார்க், அதாவது 21,000 வந்து டச் பண்ணும் அப்படின்றத வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. பட் இது வந்து எல்லாமே வந்து ப்ரிடிக்ஷன் தான். ஸோ மார்க்கெட் அப்படின்றது வந்து எப்போ வேணாலும் வந்து ப்ளஸ்லேயும் போகும் மைனஸ்லேயும் போகும். ஸோ அந்த ரிஸ்க்கை பொறுத்தளவுக்கு ரிஸ்க்கை பார்த்துட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைன்னு ட்ரேடிங்கோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுக்கிறோம்.
ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் இதில் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம லோக்சபா எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து மிட்ல வந்து இருக்கும். பட் அதாவது லாஸ்ட் ஒரு 2 எலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம 2014 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19% வந்து அப் கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம லோக்சபா எலெக்ஷனை வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 6 மந்த்துக்கு முன்னாடியே வந்து ஒரு 19% வந்து அப் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து அந்த பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயங்கள். அதே மாதிரி வந்து 2019 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11% வரைக்குமே வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லோக்சபா எலெக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 6 மந்த் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இருந்து பாசிபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட்டை வந்து ஒரு 10% வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து லாஸ்ட் ப்ரிடிக்ஷன் செஷனில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் செஷனில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி நிஃப்டி 50யும் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு 6 ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவாக வந்து ஃபுல்லாகவே வந்து அப்பில் தான் இருக்காங்க. எதுவுமே வந்து லாஸிங் அப்படின்ற மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. இப்போ வந்து 20,800 நிஃப்டி அதாவது லைஃப் டைம் ஹை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா 47,000 அப்படின்ற மாதிரி வந்து லைஃப் டைம் ஹை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு வந்து அகைன் அதுக்கடுத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ப்ராக்டிக்கல் செஷனில் பார்க்கலாம். தொடர்ந்து வந்து இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. தொடர்ந்து வந்து பிகினராக இருக்கவங்களும் வந்து இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லியுமே வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் பிஸ்னஸ் நியூஸை பற்றியும் வந்து இந்த சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் புரியல அப்படின்னா. இது வந்து இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ். நான் உங்கள் கேகே. தேங்க்யூ நண்பா, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.